முன்னாடி 50,000 பேருக்கு முன்னிலையில் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெகா ஈவெண்ட் ஏர்போர்ட்லேயே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இவர். நல்ல ஒரு கைத்தட்டலோடு நம்ம அருண் ஈவெண்ட்ஸ் அருண் அவர்களை மேடை கழிக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 14 நம்ம சென்னையில் YMCAல கிட்டத்தட்ட ஒரு லைவ் ஆடியன்ஸ் 50,000 பேருக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை விழா நம்ம இசைஞானி சாரோட இங்கே மிக வெற்றிகரமாக நடக்கிறது. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சிக்கலாம் எவ்வளோ பெரிய விழா, நிறையா செலிப்ரிட்டி வருவாங்க, நிறையா பேருக்கு முன்னாடி இருக்கும் நடக்கும்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, இது இந்த மாதிரி விழா நிறையா நடக்குது, நிறையா செலிப்ரிட்டியோடு தான் நடக்குது. பட் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த பத்திரிகை நண்பர்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து எதுவும் நடக்கலை. அதனால் இந்த விழாவை அவங்க முன்னணியில் அவங்க தொடங்கி நடக்கணுன்றது என்னோடய ஆசைன்னு சொல்லி சார் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க. அது மாதிரி யாருக்கு அந்த மனசு வரும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு அந்த விழாவை நீ சாதாரணமாக பண்ணாத, எப்பவுமே பிரம்மாண்டமாக நீ பண்ணுவேன், அது வேறு. அந்த விழாவை அவங்களுக்கும் ஒரு செலிப்ரிட்டிக்கு நம்ம எங்கே செய்வோம், ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம நடத்துவோம், ஒரு நல்ல ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடத்தி அவங்கள குத்துவிளக்கு ஏற்றி அவங்கள டிக்கெட் லான்ச் பண்ணி இதை பெரிய லெவலில் அவங்க முன்னிலையில் நடத்தி கொண்டு போக சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியோட ஒரிஜினல் PROவே மீடியா தான் சொல்லிட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நான் செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து சார் பேரை சொல்லி இந்த லான்ச்சுக்கு சொன்னால் யார் வேணால் எல்லோரும் காலையிலேருந்து பெரிய பெரிய லிஸ்ட்டு எல்லாமே. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை தான் இப்போ இங்கே செய்கிறோம். ரெண்டாவது, இந்த நிகழ்வு பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு கிளியராக பண்ணணுன்றலாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிட்டியில் நந்தனம் ஒரு சிக்னலில் ஒரு YMCAல தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணோம். ஆடியன்ஸ் இதோட ரசிகர்கள் வந்து எந்த சூழல்லையும் ஒரு தடுமாற்றமோ ஒரு நடந்தோ ஒரு பல கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இந்த டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே மெட்ரோ ஃப்ரீ. அதாவது இந்த மெட்ரோ இறங்கினோடனே பக்கத்து கம்பவுண்டு தான் YMCAவோட கிரவுண்டு. அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் பண்ணாங்க பாருங்கள், 8 hours ரேபிடோ, அதாவது 2 வீலர் 4 வீலர் காரு, இதெல்லாம் வந்து அந்த அன்றைக்கி ஒரு 8 hours வந்து நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அவங்க எந்த சூழலையும் ஆடியன்ஸ் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஐயாவோட நிகழ்ச்சியை கழிச்சு போகணுன்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதுக்கான முயற்சி எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இது எல்லாத்தோட ஒரு ஹைலைட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எடுப்பாங்க. அதுலேயும் ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ப்ரெஸ் மீட் வச்சேன். ஏன்னா ஐயாவோட பேர் வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான நல்லது. அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன். இங்கே நான் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரைக்கும் இப்படி பண்ணுறேன்னு சொன்னோன்னே முதல்ல எனக்கு வசந்தன் அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து சத்தியமாக வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் சாரோட ஆர்வம் முடிச்சு பெடிக்கல் மிஸ்டர் முரளி சார் பார்த்தேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இந்த நிகழ்வு நல்லா நடக்கணும்னா என்ன சப்போர்ட் வேணும்னு நான் கேட்பேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய ஒரு நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய இந்த சென்னையில் எனக்கு பெரிய பலமாக இருந்து எனக்கு கூட ட்ராவலில் ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் டிக்கெட்டு, ஆன்லைன் டிக்கெட்டு ஒரே ஒரு பேடிஎம்மில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிக்கெட் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாருக்கான இந்த டிக்கெட்லாம் ஒரு 15 நாளில் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னை நம்பி கொடுங்கன்னு சொல்லி பேடிஎம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். பாருங்கள், அவங்க மோனோப்ளியாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம். அவர் வந்து மெர்க்கரியோட
என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சு பல பேர் சென்னையோட ஈவெண்ட்டுக்காக அவர்கிட்ட போய் கேட்டு என்னென்னமோ பண்ணி அவர் இல்லை அருண் வந்து சார் வச்சு ஆல்ரெடி ஒரு 5 ஈவெண்ட் பண்ணியிருக்கான், அவன் நம்பி கொடுக்கலாம், அவன் ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவான்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதரவு ஸ்ரீராம் சார். அவர் வந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே நிற்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ அவர் அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்றைக்கி நல்ல விதமாக முடிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க, இந்த நிகழ்வை மிகப்பெரிய வெற்றியடை வச்சு ஒரு சக்ஸஸ் மீட்லேயும் உங்களை சந்திப்புன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது, அதை இங்கே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நான் ஒதுக்கி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் முன்னிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கேன். அதுக்கான கேலரி போடப்படும், உங்கள் ப்ரெஸ் அங்கே உட்காரப்படுவாங்க, அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்றதுல நான் ரொம்ப சொல்லுவேன். சாரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. அதனால் இது முழுக்க நான் வந்து என்னென்னா ப்ரெஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதனால் வந்து இது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்வாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய விழாவாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பலன்றது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மற்றவங்க மாதிரி கவிதை நடியில் என்னால் பேச தெரியுதான்னு எனக்கு தெரியல, அது தெரியல, உண்மை என்னமோ அது பேசுகிறேன். நான் இந்த மைக்கை தள்ளி இங்கே நின்று பேசுனீங்கன்னா படப்படன்னு நான் பக்கத்துக்கு என்னால் பேச முடியும், அது ஒரு சின்ன இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பேக் எண்டில் ஒர்க் பண்ணி எனக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுல ஒரு சின்ன நமக்கு இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம நல்லபடியாக அந்த லான்ச் போகலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.